எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் வந்து 111. அப்புறம் நாங்க நினைச்சோம் ஓகே இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா செலக்ட் பண்ணா ஒரு 5-6 பேர் எடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம சென்னையில இருந்து அவ்வளவுதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் வந்துட்டோம். நம்ம சொல்றதை விட அவங்க சொல்லட்டும், அவன் நல்லா பாடலன்னு சொல்லட்டும், அப்புறம் வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே வெயிட் பண்ணோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல்ல செலக்ட் ஆகி வந்துட்டான். வந்துட்டு செகண்ட் லெவலும் நாங்க இங்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். ஈவினிங் 7 மணி வரைக்கும், நைட் 7 மணி வரைக்கும் அங்கதான் இருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் கூட்டிட்டு போனாங்க, வரவே இல்லை சுத்தமாவே. என்னடா இது எல்லாருமே வந்துட்டாங்க, இவன் மட்டும் வரலன்னு. அப்புறம் செகண்ட் லெவலும் செலக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டுலாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவிபிக்குலாம் ட்ரைனிங்லாம் கூப்பிடுவாங்க, ஜி தமிழ் ஆபீஸ்க்கு. அங்கேயும் மார்க் எல்லாம் போட்டு அங்கேயும் செலக்ட் பண்றாங்க, இது பண்ண எல்லாமே பண்றாங்க. அதுலயும் போயிட்டு தான் வந்துட்டோம். கூப்பிடுறப்பெல்லாம் நாங்க போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மெகா ஆடிஷன்ல தம்பி செலக்ட் ஆயிருக்காப்புல, அதனால மெகா ஆடிஷன் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காருன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். மெகா ஆடிஷன் கூட நாங்க ட்ரைனிங் போகும்போதெல்லாம் கூட கொஞ்சம் டவுட் தான். பசங்க எல்லாமே நல்லா பாடுறாங்க, அவனுக்கு தெரிய 2 பாட்டு தான், வேற எதுவுமே இல்லை. அவன் 2 பாட்டு மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. நல்லா பாடுமானா ஓகே, எல்லாத்துலயும் செலக்ட் ஆகி உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்துடலாம் வீட்டுக்குன்னு கூட நினைச்சோம். பசங்க எல்லாம் நல்லா பாடுறாங்க, நம்மக்குள்ள எதுவுமே தெரியாது வேற அவனுக்கு. நாங்க சேர்க்கவும் இல்லை, எங்கேயுமே தெரியாது, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப அதுக்கப்புறம் மெகா ஆடிஷன் போன பிறகு அதுலயும் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா மெகா ஆடிஷன்ல 50 பேர் எடுத்திருக்காங்க, அதுல 25 பேர் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வேற இவங்க எடுத்துட்டு போனது வேற பழைய பாட்டு வேற. பழைய பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு. அதுலயும் அவன் செலக்ட் ஆகி உள்ள போறான். அதுக்கப்புறம் தான் இன்னும் பயம் எங்களுக்கு அதிகமாச்சு. திரும்ப வாரத்துல ஒரு பாட்டு கண்டிப்பா பாடி ஆகணும், அதுவும் நல்லா பாடணும், எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு ரொம்ப பயமாயிடுச்சு எங்களுக்கு. இந்த